அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய அழகான ஹதீஸ் ஒன்றை நாம் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் பிறருக்கு இரக்கம் காட்டவில்லையோ அவருக்கு இரக்கம் காட்டப்பட மாட்டாது. இந்த ஹதீஸ் நமக்கு மிகப்பெரிய பாடம் சொல்லுகிறது. இஸ்லாம் என்பது கடுமையான மதம் அல்ல, இரக்கம் நிறைந்த மார்க்கம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை விட பலவீனமானவர்களை சந்திக்கிறோம். குழந்தைகள், முதியவர்கள், ஏழைகள், நோயாளிகள், இவர்களிடம் நாம் கொஞ்சம் கருணையுடன் நடந்து கொண்டாலே அது அல்லாவுக்கு மிகவும் பிடித்த செயலாகும். சில நேரங்களில் கோபம், அகந்தை, பொறுமையின்மை காரணமாக பிறரை காயப்படுத்தி விடுகிறோம். ஆனால் இந்த ஹதீஸ் நமக்கு நினைவூட்டுகிறது, நாம் இரக்கம் காட்டினால்தான் அல்லாவின் இரக்கம் நமக்கு கிடைக்கும். நாம் வீட்டில் பெற்றோரிடம், மனைவி அல்லது கணவரிடம், குழந்தைகளிடம், அக்கம் பக்கத்தவர்களிடம் இரக்கத்துடன் நடந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக மாறும். அன்பார்ந்தவர்களே, இன்றிலிருந்து ஒருவரை திட்டுவதற்கு பதிலாக புரிந்து கொள்வோம். ஒருவரை தள்ளுவதற்கு பதிலாக தூக்கி நிறுத்துவோம். இதுவே உண்மையான இஸ்லாமிய பண்பு. அல்லாஹ் நம்மை இரக்கம் கொண்டவர்களாக மாற்றுவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவை பின்பற்றும் நல்ல அடியார்களாக ஆக்குவானாக. ஆமீன்.